பச்சி எறிந்த இரண்டாவது T20 மேட்ச். தரமான சம்பவம் செய்த தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி. பாதி போட்டியிலே மைதானத்தை விட்டு தெரித்து ஓடிய நியூசிலாந்து ரசிகர்கள். அதாவது இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த இரு அணிகளுக்கு இடையே 3வது ஒருநாள் போட்டிகள் மற்றும் 5 T20 போட்டிகள் என 2 விதமான தொடர்கள் நடைபெற்று வருகிறது. இந்த தொடர் முடிந்த உடனே அடுத்ததாக T20 உலகக்கோப்பை தொடர் தொடங்க இருக்கிறது. எனவே இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது இந்த இரு அணிகளுக்கும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொடராக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 5 T20 போட்டிகள் கொண்ட இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடர் என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம். அது ஏனென்றால் இந்த தொடரில் சிறப்பாக செயல்படும் வீரர்கள்தான் உலகக்கோப்பை தொடருக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். எனவேதான் இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொடராக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான இந்த தொடர் தொடங்கியிருந்தது. அப்படியாக தொடங்கிய தொடரில் முதலில் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்தான் நடைபெற்றது. அந்த 3 ஒருநாள் போட்டிகளிலுமே இந்திய அணிதான் வெற்றி பெற்றிருந்தது. ஒரு போட்டியில் கூட நியூசிலாந்து அணியால் வெற்றி பெற முடியவில்லை. மேலும் இந்த போட்டிகள் அனைத்தும் இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் இந்திய அணிக்கு கூடுதல் சாதகமாகவே இருக்கிறது. அதனால்தான் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் நியூசிலாந்து அணியால் ஒரு போட்டியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. மேலும் இந்திய மண்ணில் வைத்து இந்திய அணியை வீழ்த்துவது என்பது ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணிகளுக்கு சவாலான விஷயமாகும். எனவே அப்படிப்பட்ட சூழலில் நியூசிலாந்து போன்ற அணியால் இந்திய மண்ணில் வைத்து இந்திய அணியை வீழ்த்துவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாது. அதிலும் குறிப்பாக தற்போது இருக்கும் இளம் இந்திய அணி என்பது அதிரடியாக விளையாடி வருகிறது. குறிப்பாக அபிஷேக் சர்மா, சுப்மான் கில், யாஸ்வி ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, சிவம் துபே, வருண் சக்கரவர்த்தி போன்ற வீரர்களின் செயல்பாடுகள் என்பது தற்போது மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் இருந்து வருகிறது. எனவே இத்தகைய வீரர்கள் கொண்ட இப்போது இருக்கும் இளம் இந்திய அணியை இந்திய மண்ணில் வைத்து வீழ்த்துவது என்பது எதிரணிகளுக்கு அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. இந்த ஒரு காரணம்தான் நடந்து முடிந்த 3 ஒருநாள் போட்டிகளில் நியூசிலாந்து அணி தோற்பதற்கு முக்கிய காரணமாகவும் இருந்தது. இப்போது ஒருநாள் போட்டிகள் முடிந்த கையோடு 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரும் தொடங்கிவிட்டது. அப்படி தொடங்கிய இந்த T20 தொடரை பொறுத்தவரையில் ஏற்கனவே முதல் போட்டி நடந்து முடிந்து விட்டது. இந்த முதல் போட்டியில் இந்திய அணிதான் வெற்றியும் பெற்றது. ஏற்கனவே 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் 3 போட்டிகளிலுமே வெற்றி பெற்று வாஷ் அவுட் செய்து ஒருநாள் தொடரை கைப்பற்றியது மட்டுமில்லாமல் அதனைத் தொடர்ந்து தொடங்கிய இந்த 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் போட்டியிலேயே இந்திய அணி மீண்டும் வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது 2வது T20 போட்டி இந்த இரு அணிகளுக்கிடையே நடந்து வந்தது. அதுவும் ஏற்கனவே ஒருநாள் தொடரை இழந்துவிட்டு தற்போது முதல் T20 போட்டியிலும் தோல்வியடைந்த நியூசிலாந்து அணி கண்டிப்பாக பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற முனைப்போடுதான் இந்த 2வது T20 போட்டியில் களமிறங்கி இருந்தது. அதனால் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது அதிகமாகவே இருந்தது. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த 2வது T20 போட்டியில் டாஸ் ஜெயித்த நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீச முடிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறை அபிஷேக் சர்மாவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்தது. இதனால் சஞ்சு சாம்சனும் சுப்மான் கில்லும் ஓப்பனிங் இறங்கினார்கள். அப்படி இறங்கிய இவர்கள் சூப்பராகவே விளையாடி இருந்தனர். இவர்களை தொடர்ந்து திலக் வர்மா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், சூரியகுமார் யாதவ் என இவர்களும் ஓரளவுக்கு சிறப்பாகவே பேட்டிங் செய்து இருந்தனர். ஆனால் இந்த போட்டியில் யாருமே அரை சதம் எடுக்கவில்லை.
அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த போட்டி நடைபெற்ற பிச்சின் தன்மை என்பது முழுக்க முழுக்க பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்தது. எனவே இந்த பிச்சில் ரன்களை குவிப்பதற்கு இந்திய அணி தடுமாறியது. ஆனாலும் கூட எந்த ஒரு இந்திய பேட்ஸ்மேனும் சொதப்பலாக விளையாடவில்லை. இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் வரை இழந்த இந்திய அணி 168 ரன்கள் எடுத்திருந்தது. இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஸ்கோர் இந்திய அணி எடுத்த மிக குறைவான ஸ்கோர் ஆகும். இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி மிக மிக குறைவான ஸ்கோர் எடுத்துவிட்டது என்றுதான் ரசிகர்கள் பலரும் நினைத்தனர். பின்னர் 169 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய நியூசிலாந்து அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்ற மனநிலையில்தான் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்படி களமிறங்கிய நியூசிலாந்து அணிக்கு முதல் ஓவரே பயங்கர அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது முதல் ஓவரை நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி மெய்டன் ஓவராக வீசியதோடு மட்டுமில்லாமல் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி நியூசிலாந்து அணிக்கு முதல் ஓவரிலேயே கடும் அதிர்ச்சி கொடுத்தார். இந்த ஒரு சம்பவம்தான் இந்திய ரசிகர்களுக்கு இந்த போட்டியில் லேசான நம்பிக்கையை கொடுத்தது. அதன் பிறகு சொல்லி வைத்தது போல 2வது ஓவரை நம்ம மற்றொரு தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரிடம் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் கொடுக்க அப்படியே இந்த போட்டியில் மொத்த தன்மையும் மாறியது. ஏனென்றால் வழக்கமாக போட்டி தொடங்கி முதல் 6 ஓவர்கள் வரை ஃபாஸ்ட் பவுலர்கள் தான் பந்து வீசுவார்கள். ஆனால் இந்த போட்டியிலோ முதல் ஓவரை வருண் சக்கரவர்த்தி வீசி 2 விக்கெட்டை வீழ்த்தியதால் அடுத்த ஓவரையும் மற்றொரு சுழற்பந்து வீச்சாளர் வீசினால் சரியாக இருக்கும் என்று நினைத்து தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரை அனுப்பினார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ். அதன் பிறகு போட்டியின் 2வது ஓவரை வீசிய வாஷிங்டன் சுந்தர் சூப்பராகவே பந்து வீசியிருந்தார். இந்த ஓவரில் மட்டும் 6 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றி இருந்தார் வாஷிங்டன் சுந்தர். இதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஸ்பின் பவுலர்களை பயன்படுத்த நினைத்த இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் 3வது ஓவர் 5வது ஓவர் என வருண் சக்கரவர்த்திக்கு அடுத்தடுத்து ஓவர் கொடுக்க, அதே போல 4வது ஓவர் 6வது ஓவர் என இந்த ஓவர்களை வாஷிங்டன் சுந்தரிடம் கொடுத்து பவர் பிளே முழுக்க ஸ்பின் பவுலர்களை மட்டுமே பயன்படுத்தி இருந்தார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ். இது மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. பவர் பிளே முழுக்க சுழற்பந்து வீச்சாளர்களை மட்டுமே பயன்படுத்தி அதிர்ச்சி கொடுத்திருந்தார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ். அதே சமயம் இவர் எடுத்த இந்த முயற்சி எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுத்ததா என்று கேட்டால் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் இந்த போட்டி முதல் 7 ஓவர்களுக்கு உள்ளாகவே முடிந்துவிட்டது. பவர் பிளேயிலேயே 2 சுழற்பந்து வீச்சாளர்கள் மாறி மாறி பந்து வீசி 7வது ஓவரிலே நியூசிலாந்து அணியை மொத்தமாக ஆல் அவுட் செய்து விட்டனர். அதுவும் வெறும் 36 ரன்களில் நியூசிலாந்து அணி இந்த போட்டியில் ஆல் அவுட் ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு இந்திய அணியின் திட்டமும் இந்திய அணியின் பந்துவீச்சும் குறிப்பாக நம்ம தமிழக வீரர்களின் பந்துவீச்சும் சேர்ந்து நியூசிலாந்து அணியை மொத்தமாக இந்த போட்டியில் சிதைத்து விட்டது என்றே சொல்லலாம். இதில் வருண் சக்கரவர்த்தி 6 விக்கெட்டுகளையும் வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி மொத்தமாக 2 தமிழக வீரர்களும் சேர்ந்து 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி நியூசிலாந்து அணிக்கு சமாதி கட்டிவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிரான அதிகாரப்பூர்வ போட்டிகளை முன்னிட்டு நடைபெற்று வரும் வார்ம் அப் மேட்சுகளில்தான் இந்திய அணி இப்படியான வெற்றிகளை குவித்து வருகிறது. இந்த வார்ம் அப் மேட்சுகளிலே இந்த அளவுக்கு திணறும் நியூசிலாந்து அணி கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ போட்டிகளில் இதைவிட அதிகமாகவே திணறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழக வீரர்களின் சிறப்பான பந்துவீச்சு பற்றியும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான அதிகாரப்பூர்வ தொடரிலும் இந்திய அணி இதே போல சிறப்பாக செயல்பட்டு ஒருநாள் தொடர் மற்றும் T20 தொடர் என இரண்டையும் கைப்பற்றி விடுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்
வாட்சிங்.